நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு நன்மை தான். அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் அடித்து நொறுக்குது மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் அரவணைச்சு கொண்டு வராரு. அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், மெய்தான ஆண்டவரே. இன்றைக்கு இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நெருக்கடி ஏன் வந்துச்சு? அது மெய்தான ஆண்டவரே. இந்த விலகினம் ஏன் வந்துச்சு? அது மெய்தான ஆண்டவரே. அது வந்தது நல்லது தான். இந்த சோதனை ஏன் வந்துச்சு? அது மெய்தான். அந்த சோதனை வந்தது நல்லது தான். எல்லாம் நல்லது தான், நல்லது தான், நல்லது தான். உண்மையிலே கடைசியில் அது எப்படி தான் இருக்கும்? நன்மையாகத்தான் இருக்கும். இவ்வளவும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்கு கொண்டு வர்றாரு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்ன ஆண்டவர் இந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு அனுபவத்தை கொண்டு வர்றாரு. ஒரு ஆழமான அனுபவம், நிலைச்சு நிற்கக்கூடிய அனுபவத்தை கொண்டு வர்றாரு. அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை ரொம்ப காலம், நீண்ட காலம் நிலைச்சு நின்று குடும்பத்தை நடத்த, விசுவாச வாழ்க்கை வாழ, ஊழியம் செய்ய நம்மளை பலப்படுத்துவார். இப்போ சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரபரப்போடு செல்கின்றது. பரமன் வாழும் பரம் நோக்கி, ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ